ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் பார்த்துருக்கான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் வீடியோக்காக மட்டும்தான். யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அப்படி பார்த்துட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அதுலேருந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கிறது? ஒருவேளை உங்கள் டேட்டாஸ் நீங்கள் பாதுகாப்பு வச்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எல்லாமே புரியும். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. கமெண்ட் செக்ஷனில் போட்டு இந்த மாதிரி வீடியோ வேணுமா, வேறு ஏதாவது டெக் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு மொபைலில் உள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் இன்னொரு மொபைலில் எப்படி பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தா உங்களுக்கு இமெயில் ஐடியான ஒரு பாஸ்வேர்டு காட்டுவாங்க. அந்த இடத்துல இமெயில் ஐடி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே வந்தால் உங்களுக்கு ஷேரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பார்த்து உங்களுக்கு பார்ட்னர் ஷேரிங் ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஒரு பார்ட்னர் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்க மொபைலில் வந்து நீங்கள் அந்த மொபைல் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி இந்த மொபைல் நீங்கள் என்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் யாரோட மொபைலில் பார்க்க போகிறீங்களோ அவங்க மொபைலில் உங்களுடைய இமெயிலை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்து உங்களுக்கு டைப்பர் இமெயில் ஆப்ஷன் வரும். அந்த இடத்துல போய்ட்டு உங்களுடைய இமெயில் யாரோட மொபைலில் பார்க்க போகிறோம் அவங்க மொபைலில் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமெயில் எடுத்து ஃபுல்லாக காட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த மொபைல் இமெயிலை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஃபோட்டோவோ இல்லை கஸ்டமைஸ் ஃபோட்டோஸோ வரும். நீங்கள் ஆல் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஒரு இன்விடேஷன் கொடுப்பது, அந்த மொபைலுக்கு இன்விடேஷன் சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஃபோட்டோ சீரிஸ் எல்லாத்தையும் அவங்க மொபைல் எங்கே இருந்தாலும் பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்விடேஷன் மட்டும் சென்ட் பண்ணேன். அந்த மொபைலுக்கு இன்விடேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்து கன்ஃபார்ம் மட்டும் கொடுக்க போகிறோம். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்த 10 செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்து ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கண்டினியூ வரும். அது கண்டினியூ கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி இப்போ கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், இல்லை ஆடியோ கால்ஸாக இருக்கலாம், எல்லா மெசேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த மொபைலுக்கு கூடிய எல்லாத்தையும் இந்த மொபைல் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லைவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உங்கள் மொபைலும் பார்த்து யார் வேணாலும் பார்த்துட்டு இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் எப்படி சேஃபாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை நீங்கள் டேட்டாஸை பாதுகாப்பு வச்சுக்குது எப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை உங்கள் மொபைலில் இந்த மாதிரி செட்டிங்ஸ் யாராவது ஆன் பண்ணி வச்சிருக்காங்களான்னு எப்படி செக் பண்ணது பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இருக்க கூகுள் ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் வந்து மேலே பார்த்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐக்கான் காட்டும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பார்த்து உங்களுக்கு ஃபோட்டோ செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஃபோட்டோ செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு மேலே கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அதில் பார்த்தா ஷேரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேரிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பார்ட்னர் ஷேரிங் ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணுறது கீழே வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்னர் ஷேரிங் இது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண ரிமூவ் யுவர் பார்ட்னர் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் மொபைலுக்கு ஃபோட்டோஸ் யாருமே பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.